உங்கள் நாக்கில் வந்து புண்ணு வந்திருக்குது, இல்லை உங்களுடைய நாக்கின் மேல் பகுதி அடிப்பகுதி அந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஏதாவது புண்ணு வந்திருக்குது, தொண்டையில் வந்து கரகரப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு தெரப்பி மூலமாக அந்த நோயை வந்து சரி பண்ண முடியும். அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு பேனா இல்லைன்னா ப்ளூ கலர் ஸ்கெட்சு ஆர் பிளாக் கலர் ஸ்கெட்ச் ஆர் பிளாக் கலர் பென் அதை எடுத்துக்கிறீங்க. அது இங்கு பேனாவாக இருந்தாலும் சரி, ரீஃபில்லாக இருந்தாலும் சரி, ஸ்கெட்சாக இருந்தாலும் சரி, அந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய கட்டை விரல், அந்த கட்டை விரல் எடுத்து இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் வந்து படம் போட்டுக்க போகிறீங்க. என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல உங்களுடைய பேனாவை வச்சு என்ன பண்ணணும்னா அப்படி மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். இது ஃபுல்லாக மார்க் பண்ணாலும் சந்தோஷம்தான். இல்லைன்னா இந்த அளவுக்கு மார்க் பண்ணால் உங்களுக்கு நாக்கில் இருக்கக்கூடிய புண்ணின் எரிச்சல் அளவு, புண்ணே வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இது வந்து தொண்டை கரகரப்பாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளூ கலரில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்டை கரகரப்பு வந்து சரியாயிடும். ஸோ நாக்கு, வாய் இதுக்கு எல்லாத்துக்குமேவும் இந்த 2 இடம்னு வச்சுக்கங்களேன். ஸோ தொண்டையில் வந்து ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்குதுவங்க கீழ்ப்பகுதியில் இப்படி அடிச்சுக்கலாம். நாக்கில் புண்ணு இருக்குது அப்படிங்கிறவங்க இப்படி அடிச்சுக்கலாம். இன்னும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே கூட நீங்கள் வந்து நாக்கில் புண்ணு இருந்ததுன்னா அடிச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது உதட்டில் இருக்க புண்ணையும் வந்து உங்களுக்கு சரி பண்ணும். உதட்டில் இருக்கக்கூடிய புண்ணையும் வந்து இது வந்து சரி பண்ணும். எலுதுகள், பல்லுடைய கம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, டீத் கம்ஸ், அந்த டீத் கம்ஸில் இருக்கக்கூடிய புண்ணு அதையும் கூட இது வந்து சரி பண்ணும். ஸோ உங்களுக்கு 3-1 அதாவது 3 வகையான நோய்களை வந்து 3 இடத்துல இருக்கக்கூடிய புண்களை சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்சு ஆர் ப்ளூ கலர் பென்னு ஆர் பிளாக் கலர் ஸ்கெட்சு ஆர் பிளாக் கலர் பென்னு அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் கையை இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? கையை வந்து இப்படி வச்சுட்டு காமிச்சிட்ருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் இப்படி வச்சு கூட வேலை செஞ்சுட்ருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து கையை ஆட்டி எது வேணும்னு பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் இப்படியே வச்சுருக்கணுமா, கை வலிக்குமானா நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, இப்படி வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அழிக்காம வச்சுனா நல்லது. அழிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து திரும்ப வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி ஃபில் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த நோய் சரியாகும். நன்றி, வணக்கம்.